எதையும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அண்ணாமலை பேசுவதால் தான் பாஜகவை பொதுமக்கள் புறக்கணித்துள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். நாகூர் தர்காவில் நடைபெறும் பராமரிப்பு பணிகளை பார்வையிட்ட பின்னர் பேசிய அவர், வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவால் எவ்விதமான பாதிப்பும் இல்லை என அண்ணாமலை கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறினார். அப்படியானால் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய எதற்காக குழு அமைக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பிய செஞ்சி மஸ்தான், பாஜக கூட்டணியில் உள்ளவர்களும் இந்த சட்டத்தை எதிர்ப்பதாக தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எதையும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் பேசுவது வழக்கமாகிவிட்டது என்றும் சாடினார். எதற்கெடுத்தாலும் சம்பந்தம் இல்லாமல் அண்ணாமலை பேசுவதால் தான் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லாமல் மக்கள் செய்துவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார். அந்த வக்ஃபு வாரிய சட்டத்திலேயோ அதில் உள்ளடங்கி அண்ணாமலை இருக்கிறாரா? அண்ணாமலை வந்து எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, பாதிப்புன்னா யாருக்கு தெரியும்? இப்போ ஒரு வேளை சாப்பிடாதவனை போய் ஆமாம் நீ சாப்பிடாத இருக்கிறதால எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் என் பசி எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. அண்ணாமலைக்கும் அந்த சட்டத்திட்டத்துக்கும் செயல்பாடுக்கும் அவரால் அது வந்து முழுமையாக அறிஞ்சிக்க முடியலன்றதால தான் அவர் சொல்கிறாரே தவிர, இது காலாகாலமாக இருக்கிற சட்டம், பாதிப்பு இல்லையே, சரி அந்த சட்டத்தை எடுத்த எடுப்பில் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்களே நிறைவேற்றிட்டு போக வேண்டியதுதானே. அவங்க எதுக்கு கமிட்டிக்கு ஆய்வுக்குழுக்கு அனுப்புகிறாங்க? ஆய்வுக்குழுக்கு ஏன் அனுப்புகிறாங்க? முன்கூட்டி ஆய்வு செய்து அது கொண்டு வந்து இருக்கணும். முன்கூட்டி ஆய்வு செய்து கொண்டு வந்திருக்கணும். அதில் திருத்தங்கள் என்ன செய்யலான்னு ஒரு ஆலோசனை கேட்டிருக்கணும். அவசரமாக வந்து அது செய்கிறதால தான் அதை நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இந்தியா கூட்டணி மட்டும் இல்லைங்க, அவங்க கூட கூட்டணி இருக்கிறவங்களும் அதை எதிர்க்கிறாங்க. அதனால் ஆய்வு அது கமிட்டியில் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. அண்ணாமலை ஒவ்வொன்றா சொல்லின்னு தான் இருக்கிறாரு. அவர் எதுக்கு சம்மந்தம் இல்லை இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லினே வந்தார். அதனால தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மக்கள் தீர்ப்பளித்தாங்க.